இயேசுவில் இணைந்திட வாருங்களே, குருவுடன் சேர்ந்திங்கு கூடுங்களே. இயேசுவில் இணைந்திட வாருங்களே, குருவுடன் சேர்ந்திங்கு கூடுங்களே. இறைமகன் இயேசுவின் பலி இதுவே, பலி இதுவே. இகபரம் இணைந்திடும் வழி இதுவே, வழி இதுவே. இறைமகன் இயேசுவின் பலி இதுவே, பலி இதுவே. இகபரம் இணைந்திடும் வழி இதுவே, வழி இதுவே. மறைவழி மனிதனை மாற்றிடவே, மறைவழி மனிதனை மாற்றிடவே. மனதில் அமைதி நாளும் பெறவே, இயேசுவில் இணைந்திட வாருங்களே, குருவுடன் சேர்ந்திங்கு கூடுங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய 6வது வார ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். தொழுநோயாளியை ஆண்டவர் இயேசு தொட்டு சுகப்படுத்துகின்றார். தீட்டு என்றாலும் ஆண்டவர் இயேசு அதனை கடந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்றார். எந்த தொழுநோயாளி மனித சமூகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்டிருந்தானோ அவனை தொட்டு சுகப்படுத்தி தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்றார். இன்றைக்கு நம்மை அவரோடு இணைத்துக் கொள்ள கரம் நீட்டி காத்திருக்கின்றார். நாம் நம்பிக்கையோடு அவரிடம் சென்றால் அவருடைய சொந்தங்களாக நாம் மாறுவோம். மாற இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு செபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம்.
ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது பாபு டோரின் கருத்துப்படி நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். தொழுநோயாளி பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 1-2, அதிகாரம் 44-46 வசனங்கள். அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது. ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிறங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுப்பட்டுள்ளவர், அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம். எவரது குற்றம் மறைக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ
அவர் பேறு பெற்றவர். பல்லவி. ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். பல்லவி. ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். இரண்டாம் வாசகம். நான் கிறிஸ்துவைப் போல் நடக்கின்றேன், நீங்கள் என்னைப் போல் நடங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 31, அதிகாரம் 11 இறைவசனம் 1. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாயிராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனவாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவைப் போல் நடப்பது போன்று நீங்களும் என்னைப் போல் நடங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறைவாக்கியங்கள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய போதனைகளிலும் சரி, புதுமைகளிலும் சரி,
புரட்சியும் மாற்றமும் இருக்கும். காரணம், இந்த உலகத்தினுடைய போதனைகளிலே குறையும் விமர்சனமும் மிகுந்திருக்கும். ஆனால் இயேசுவினுடைய செயல்களிலும் போதனைகளிலும் நிறைவும் புரட்சியும் மாற்றமும் மிகுந்திருக்கும். காரணம், இந்த உலகத்தினுடைய போதனைகளை, இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளை சீர்திருத்த வேண்டும், சீராக்க வேண்டும், நிறைவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இயேசுவிற்குள் ஆழமாக இருந்தது. எனவேதான் இயேசு எதை செய்தாலும் அது வித்தியாசமாக இருக்கும். எதை சொன்னாலும் அதிலே ஆழமான ஒரு தொலைநோக்கு பார்வை ஒளிந்திருக்கும். இன்றைக்கு நற்செய்தியில் ஒரு தொழுநோயாளியை குணப்படுத்துகின்றார். தொழுநோய் மோயிசன் காலம் தொட்டு அதற்கான சட்ட விதிகள் வரையறுக்கப்பட்டு அந்த மனிதர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பது வரை குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்றைக்கு லேவியர் புத்தகத்திலே மோயிசன் அதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். தொழுநோயாளி அப்படிங்கிறவன் யார் அப்படின்னம்னா, தோல்ல ஒரு மாற்றம் அல்லது ஒரு தடிப்பு அல்லது சொறி சிறங்கு அல்லது வெண்படலம், இது தொழுநோய் என ஐயமுற்றால் எங்க கொண்டு போகணும்னா குருக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அப்ப அந்த குரு அவரை பரிசோதித்து விட்டு, அந்த குரு மருத்துவரா தெரியாது, அவருக்கு இந்த நோயை பற்றிய முழுமையான விவரம் தெரியுமா தெரியாது. ஆனால் அந்த குரு அவரை பரிசோதித்து விட்டு இவர் தொழுநோயாளி, தீட்டுள்ளவர் என்று கண்டால் அவரை பகிரங்கமாக அறிவிப்பார். இவர் ஒரு தொழுநோயாளி என்று சொல்லி ஒட்டுமொத்த சமூகத்தின் முன்னிலையிலும் பகிரங்கமாக அவரை அறிவிப்பார். சரி, அதோட முடிஞ்சிருச்சா? இல்லை. அதுக்கப்புறம் அந்த தொழுநோயாளியை என்ன செய்வார்கள்? அவர் கிழிந்த உடை அணிந்து, ஒருவேளை நல்லா உடை இருந்தாலும் அதை கிழித்து அனுப்ப வேண்டும், அதுதான் அடையாளம். அடுத்தது, தலை வாராமல், அவர் சுத்தமா இருக்கக்கூடாது. அடுத்தது, அவர் உதட்டை மறைத்து கொண்டு, கையை வச்சு மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என்று குரல் எழுப்ப வேண்டும். எங்கே மனிதர்கள் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் தீட்டு தீட்டு என்று குரல் எழுப்ப வேண்டும். அப்பொழுது அந்த மனிதர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா, இவரை கொண்டு போய் பாளையத்திற்கு வெளியில, மக்கள் வாழுகின்ற இடத்தை விட்டு வெளியில, ஊருக்கு வெளியே தனியாக குடியமர்த்துவார்கள். அவர் ஊருக்குள்ள வர முடியாது. ஏதோ அத்தியாவசிய தேவை கருதி ஊருக்குள் வந்தாலும் வருவதற்கு முன்பாகவே தீட்டு தீட்டு என்று சொல்லி கத்திக்கொண்டு ஊருக்குள் வர வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த தொழுநோய் இன்னொருவருக்கு பரவிவிடக்கூடாது. தொழுநோய் ஒரு கடுமையான நோயாக அன்றைய காலகட்டத்தில் கருதப்பட்டது. தொழுநோய்க்கு மருந்தில்லை. எனவே தொழுநோய் கண்டவர்கள் ஒன்று சாவுக்கு நிச்சயிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம், இரண்டாவது கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். அந்த அளவுக்கு தொழுநோய் அந்த மக்களை அச்சுறுத்தி வந்தது. அதற்கான சட்டதிட்டங்களால் மக்களை அவர்கள் தனிமைப்படுத்தி இருந்தார்கள். இவ்வளவு கடுமையான சட்டதிட்டங்கள் மோயிசன் காலத்தில் எழுதப்பட்டவையாக இருந்தாலும் இயேசுவின் காலத்திலும் மிக கடுமையாக பின்பற்றப்பட்டு வந்தன. தொழுநோய் கண்டவர்கள் எவரும் எந்த மனிதரோடும் பேச முடியாது. தன்னுடைய சொந்த குடும்பமாகவே இருந்தாலும் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாகவே வைக்கப்படுவார்கள். தான் பெற்றெடுத்த பிள்ளையே தன்னை வெறுக்கின்ற அளவுக்கு தொழுநோய் ஒரு கடுமையான நோயாக கருதப்பட்டது. இன்னும் சொல்ல போனோம்னா, தொழுநோய் கண்டவர்கள் ஊருக்கு வெளியிலே அந்த வேதனையை அனுபவிக்கின்ற பொழுது தங்களை தாங்களே சபித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விரக்தியையும் வெறுமையையும் அடைவார்கள்.
அதான் தொழுநோயினுடைய கடைசி கட்டம், கொடுமை. எந்த ஒரு மனிதனும் தான் வாழ்வதற்காக அச்சப்பட மாட்டான், வாழ்வதற்காக போராடுவான். ஆனால் இந்த தொழுநோய் கண்டவர்கள் தான் வாழ்வதே வெறுப்புக்குரியது என்று சொல்லி அவர்கள் தங்களையே சபித்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மனம் வேதனைப்பட்டிருந்தது. மனித சமூகத்திலிருந்து அவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். இதுதான் தொழுநோயினுடைய பின்னணி. அப்ப இயேசுவினுடைய புதுமையில என்ன புரட்சி, என்ன மாற்றம், என்ன வித்தியாசம்? வழக்கமா இயேசுவினுடைய வார்த்தைக்கு வல்லமை இருந்தது. பார்வை பெருக என்றால் பார்வையற்றோர் பார்வை பெற்றார்கள், எழுந்து நட என்று சொன்னால் எழுந்து நடந்தார்கள். வார்த்தையினால் குணப்படுத்தக்கூடிய ஆண்டவர் இயேசு இந்த தொழுநோயாளியையும் வார்த்தையினால் குணப்படுத்தி இருக்கலாம். உமது நோய் நீங்குக, அந்த வார்த்தையோடு நிறுத்தி இருக்கலாம். ஆனால் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, அதான் இயேசுவினுடைய புரட்சி. தொழுநோயாளியை தொட்டவர்களும் தீட்டு என்று சொல்லி சட்டம் சொல்லுகின்றது. ஆனால் இயேசு அந்த தொழுநோயாளியை தொட்டு புரட்சியை ஏற்படுத்துகின்றார். இந்த தொழுநோய் அந்த மனித குலத்திற்கு வேண்டுமானால் தொற்று நோயாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை இழந்து போன ஒரு மனிதனை என்னோடு ஒட்ட வைக்கின்றேன் என்று சொல்லி தொழுநோய் கண்டவனை ஆண்டவர் இயேசு தொட்டு சுகப்படுத்துகின்றார். அதான் இயேசுனுடைய புரட்சி, அதுதான் இயேசுனுடைய மாற்றம். காரணம், அந்த தொழுநோயாளி அனுபவித்த வேதனைகளை, அதனாலதான் இயேசு பரிவு கொண்டு தொழுநோயாளியினுடைய உணர்வுகளில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்றார். அவர் மீது பரிவு கொண்டு, கம்பேஷனேட், கும்பாசியோனே, அவருடைய துன்பங்களில் டு சஃபர் வித், தன்னை இணைத்து கொண்டு. இயேசுனுடைய இந்த செயல்பாடு மிக மிக ஆழமானது. அந்த தொழுநோயாளியை தொடுகின்ற பொழுது, ஒருவேளை அந்த தொழுநோயாளி குணமானதை விட தொழுநோயாளியை தொட்டதுதான் புதுமையில் எல்லாம் அருமையான ஒரு புதுமை. என்னை தொடுவதற்கு ஒரு மனிதன் கிடைத்து விட்டான், என்னையும் மனிதனாக ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்டார். இனி நான் ஒதுக்கப்பட்டவன் அல்ல, புறம் தள்ளப்பட்டவன் அல்ல, அல்லது ஊருக்கு வெளியே, பாளையத்திற்கு வெளியே குடியிருக்கக்கூடிய மனிதன் அல்ல, மாறாக இந்த சமூகத்தோடு ஒட்டி வாழ்பவன். இயேசுனுடைய இந்த புரட்சி அவனுக்குள் ஒரு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதனாலதான் அவர் சொல்லி அனுப்புகின்றார், போ, யாருக்கும் சொல்லாத, குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்து. காரணம், அது மீண்டுமாக அவன் அந்த சமுதாயத்தோடு ஒட்ட வைக்கப்படுவதற்கான ஒரு வழிமுறை. எனவே இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். ஆனால் தான் பெற்ற அந்த நற்செய்தியை, தான் பெற்றுக்கொண்ட அந்த சுகத்தை, தான் பெற்றுக்கொண்ட அந்த மாபெரும் அதிசயத்தை அவனால் வெளியே சொல்லாமல் இருக்க முடியவில்லை. புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். நான் ஒரு தொழுநோயாளியாக இருந்தேன், இன்றைக்கு நான் குணம் பெற்றிருக்கின்றேன், இயேசுவால் நான் தொடப்பட்டிருக்கின்றேன். பகிரங்கமான ஒரு நற்செய்தி இது. தொழுநோய் கண்டவர்கள் வழக்கமாக எந்த இடத்துக்கும் போய் பேச மாட்டாங்க, ஒரு பொது இடத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் தொழுநோயிலிருந்து மீண்டு வந்த இந்த மனிதன் ஒவ்வொரு இடமாக சென்று இயேசுவை பற்றிய நற்செய்தியை பரப்பி வந்தார். தான் பெற்றுக்கொண்ட அந்த குணத்திற்கு, சுகத்திற்கு, அதிசயத்திற்கு சான்று பகருகின்றார். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அதே புரட்சியை நமக்குள் ஏற்படுத்துகின்றார். எந்த சமூகம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றதோ, எந்த பட்டிருக்கின்றானோ, எந்த மனிதன் தனிமையில் வாடிக்கொண்டிருக்கின்றானோ, அந்த மனிதனை ஆண்டவர் இயேசு தேடி வந்து தொடுகின்றான். அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் தன்னோடு இணைத்துக் கொள்ள இயேசு துடித்துக் கொண்டிருக்கின்றார். இயேசுவினுடைய புரட்சியே அதான். பாவி என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் தேடி வந்தார்.
இவன் இந்த சமுதாயத்தினுடைய விரோதி என்று சொல்லி ஒடுக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு மனிதரையும் தேடி வந்தார். எனவேதான் இயேசுவால் சமாரியர்களை அரவணைக்க முடிந்தது. கானானிய பெண்ணுக்கு அவருடைய மகளுக்கு சுகம் கொடுக்க முடிந்தது. நூற்றுவ தலைவனுடைய ஊழியனை குணப்படுத்துகின்றார். காரணம், இயேசுவிற்கு வெறுப்பதும் பகைப்பதும் எதிர்ப்பதும் அல்ல, மாறாக அன்பு செய்வதும் மன்னிப்பதும் ஏற்றுக்கொள்வது. இன்றைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் நான் ஒதுக்கப்பட்டவன், என்னை இந்த சமூகம் ஒதுக்கி இருக்கின்றது, நான் எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாதவன், எனக்கென்று எந்த அடையாளமும் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் அல்லது வேதனைப்பட்டு கொண்டிருந்தால், என்னை தொடுவதற்கும் தூக்குவதற்கும் மடியிலே படுக்க வைப்பதற்கும் இயேசு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை நமக்குள் எழ வேண்டும். இயேசு நம்மை தொடுகின்றார். இயேசுவனுடைய அற்புத தொடுதல் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாரங்களிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும். தொழுநோயாளி பெற்றுக்கொண்ட அந்த மன அமைதி இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இயேசுவனுடைய தொடுதலுக்கு நம்மை அர்ப்பணிக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். ஆண்டவர் உருவாக்கும் புதிய உலகில் நீதி தழைத்தோங்கும் என்று எங்களுக்கு வாக்களித்துள்ளீரே. இறைவா, அத்தகைய நீதி நிறைந்த உலகை உருவாக்கும் பணியில் திரு அவையில் உள்ள அனைவரும் ஆர்வமுடன் இணைந்து உமக்கு உண்மையான கருவிகளாக செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவன்பு மிக்க எம் இறைவா, எம் பங்கில் உள்ள ஏழைகள், திக்கற்ற எளியோர்கள், வறியோர்கள், முதியோர்கள், அனாதைகள் ஆகிய அனைவருக்கும் இரக்கம் காட்டும். அவர்கள் நோய் நொடியின்றி வாழ உலக நோயாளர்கள் தினத்தில் சிறப்பாக அவர்களுக்கு நலம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவருக்கும் தந்தையாகிய எம் இறைவா, சிறார் முதல் இளைஞர்கள் வரை உமது பொற்பாதங்களில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் ஏறெடுக்கும் கல்வி மற்றும் கலாச்சாரம் நமது பண்பாட்டிற்கும் வாழ்க்கை தரத்திற்கும் ஏற்றதாகவும், பயிலும் மாணாக்கர்கள் தங்கள் கல்வியை சிறந்த முறையில் கற்றிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞனே எழு, எழுந்து ஒளி வீசு என்ற எம் இறைவா, கலாச்சார மாற்றங்கள், மின்னணு சாதனங்கள், நவீன தகவல் தொடர்புகள் மேலோங்கி இளைஞர்கள் நிலை தடுமாற வைக்கும் இந்த நாட்களில் அவர்கள் பிறரன்பு பணி செய்ய நல்ல மனநிலையையும் சேவை மனப்பான்மையும் பெற்று நேரிய இறையரசு பாதையில் பயணித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்றி
நன்றி தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்கவும் வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுள் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லாம் எனது ஆன்மா நலமடையும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக இருந்த என் பாவம் போக்கினார். ஆவி பொழிந்து என்னை தாவி அணைத்திட்டார். பாவியாக இருந்த என் பாவம் போக்கினார். ஆவி பொழிந்து என்னை தாவி அணைத்திட்டார். அன்பே அவர் பெயராம், அன்பே அவர் பெயராம், அருளே அவரின் மொழியாம், இருளே போக்கும் ஒளியாம். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. மன்றாடுவோமாக. ஆண்டவர் இனிய விண்ணகவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் இன்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், இந்நாளுமே அன்னையின் பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ்க. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். என்றும் மறை புகழும் வழியிறையுள்ள மறிந்திட குறையின்றி காத்திடுவாய். நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், இந்நாளுமே அன்னை பண்பாடுவோம்.